கஸ்டமைஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ண அதிக காசு ஆகுது. அதுக்கு நம்ம ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. லெட் மை டெய்லர் இட் செல்ஃப் எக்ஸ்பிளைன் இட். நீங்கள் ரெடிமேடு ஆரி ப்ளவுஸ் வாங்குறதுல பிரச்சனை இல்லைங்க. அதில் ஸ்டிச் பண்ணுறதுலையும் ஃபிட்டிங்லையும் என்னென்ன ஃபால்ட் வருது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் நெக் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட ப்ளவுஸில் கழுத்தகலம் 5.5 தான் இருக்குது. ஆனால் இதில் கிட்டத்தட்ட நான் 4.25 8.5 வச்சுருக்குறாங்க. இது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது இது சிரமம். செகண்ட் ஒன்று கையில் பார்த்திங்கன்னா நீளம்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இங்கேருந்து எக்ஸ்ட்ரா வருது. இதில் இந்த லீஃபு, இந்த சின்ன பீடு இதெல்லாம் இப்போ உடச்சி விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் ஸ்டிச் பண்ணணும். இது உடைக்கும் போது டோட்டலாக எல்லாமே உருகிட்டு வந்துடும். இதை இப்போ நாங்கள் எப்படி தைக்கிறதுனா, இங்கே இந்த பீட்ஸுக்கு அந்த பக்கம்தான் தையல் வரும். அது ஃபிட்டிங் வராது, லூஸாக இருக்கும். அதனால் ஹெம் தான் பண்ணணும். ஹெம் பண்ணினாலும் கரெக்டு ஃபிட்டிங் வராது. அடுத்த பெரிய பஞ்சாயத்து என்னென்னா, முன்னாடி கழுத்து தான். கையையும் பேக் நெக்கையும் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம். ஆனால் முன்னாடி கழுத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு பாருங்கள். நம்ம கிளைண்ட்டோட அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா கிராஸ் கட் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட் கட்டு போட்டிருக்காங்க. கிராஸ் கட்டு போட்டு பழக்கமானவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் கட்டு செட் ஆகாது. கிளைண்ட்டோட அளவு ப்ளவுஸில் முன்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 5.25 தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு வச்சுருக்குறாங்க. இது எப்படி தைக்கிறது? தைச்சா செட் ஆகவே ஆகாது, டோட்டலாக சொதப்பலாயிரும். நீங்கள் இவ்வளவு விலை போட்டு ரெடிமேட் ஆரி ப்ளவுஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ஃபிட்டிங்கே வராது. அதனால் நீங்கள் உங்கள் அளவுக்கு கரெக்டாக ப்ளவுஸு ஒர்க் பண்ணி ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக சூப்பராக போட்டு போங்க.